Hi friends, நேத்து நம்ம குட் பேட் அக்லி படம் 25வது நாள் செலிப்ரேஷன் போயிட்டு இருந்தது. அண்ட் நேத்து 25வது நாள் அதுவுமா நம்ம குட் பேட் அக்லி படம் இன்னமும் தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லி ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நிறைய தியேட்டர்ல செம ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கு. இதுதான் நம்ம படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. நம்ம படத்துக்கு எந்த ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸும் இல்ல, எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸும் இல்ல, படத்துல லேக் இல்ல. ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட பியூர் ஃபேன் பாய் சம்பவத்தை மிகப்பெரிய சம்பவமா கொடுத்தாரு. ஏகே ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டா இருந்தது. நம்ம ஏகே சார் விண்டேஜ் மூவிஸ்ல இருக்க எல்லா ரெஃபரன்ஸையும் அவர் ஹாப்பியா நடிச்சாரு. இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம குட் பேட் அக்லி படத்து மேல. இதனாலே இந்த படத்து மேல அதிக எதிர்பார்ப்பு வந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆல்சோ இந்த படத்துக்கு செம்மையா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி ரெட்ரோ இப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த 2 படங்கள்ல டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல ஹை ரிவ்யூ கிடைச்சது. பாசிட்டிவா ரிவ்யூ வந்த அந்த படத்துக்கு நிறைய பேர் தியேட்டருக்கு போய் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சூர்யா நடிச்ச ரெட்ரோ படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வந்தது. அப்படி இருந்தும் இந்த 2 படங்கள் தாண்டி குட் பேட் அக்லி படம் இன்னமும் தியேட்டர்ல நிறைய ஷோ கவுண்ட் போயிட்டு இருக்கு. இதுவே மிகப்பெரிய வெற்றி. நம்ம தல அஜித் சார் செம்ம ஹாப்பியா இருக்காரு. நம்ம தல அஜித் சாரை விட ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்ன வாக்க காப்பாத்தி ஏகே ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட் கொடுத்தாரு. கண்டிப்பா இன்னும் மேல மேல பெரிய டைரக்டர் ஆகணும். அவரு இப்பவே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் டைரக்டர் அப்படின்னு செம்மையா கால் பதிச்சிட்டாரு. அண்ட் ஆல்சோ நேத்து 25வது நாள் முடிஞ்சு நம்ம குட் பேட் அக்லி படம் வேர்ல்டு வைட் 350 கோடி வசூலாகி இருக்கு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. சோ இது மிகப்பெரிய ரெக்கார்டு தான்.